ஒருத்தன் கிறிஸ்துவ பேர் உள்ள ஒருத்தன் கிறிஸ்தவனாக முடியாது. அவன் அவனுடைய பழைய மனுஷன் சிலுவையில அறையப்பட்டால் தான் அவன் என்ன ஆகிறான்? கிறிஸ்தவன் ஆகிறான். புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் வளர வேண்டும். இப்போ சிலுவையில எல்லா சுபாவங்களையும் நம்ம அறையணும். சிலுவையில மாம்சமான காரியங்களை அறைந்தால் தான், பழைய மனுஷன் சிலுவையில அறையப்பட்டால் தான் நம்ம கிறிஸ்தவர்களாக மாற முடியும். உள்ளான மனுஷனை பலப்படுத்த முடியும். அப்போ எதெல்லாம் மாம்சம்? இங்க மாம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாம்சத்தில் உண்டாகிற சிந்தை, துர்குணம், தேவையில்லாத காரியம், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத போராட்டம், எதெல்லாம் நம்ம மாம்சத்துல நமக்கு பொறாமை, பெருமை, எரிச்சலின் ஆவி, நம்ம ஏமாத்துற ஆவி, இன்னொருத்தங்களை பார்த்து குறை சொல்ற ஆவி, புறம் பேசுற ஆவி, எதெல்லாம் நம்ம மாம்சத்துல இருக்குதோ அதெல்லாம் ஒருவன் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய விரும்பினால் உபத்திரவத்தின் வழியாதான் நுழையணும்னு வேதம் சொல்லுது. நீங்க சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க, பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, கடன் பாரம் இருந்துகிட்டே இருக்குது, அங்க இங்க தேவையில்லாத நிந்தனைகள் நீங்க சுமந்து கொண்டே இருக்கிறீங்கன்னா, நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் யோசிங்க. நாம எட்டர்னல் திங்ஸ், அதாவது இந்த உள்ளான மனுஷனை எதுக்கு பலப்படுத்துறோம்னா, இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கைக்காக மாத்திரம் அல்ல, வெளிப்புறமாய் காணப்படாமல் இருக்கிற நித்தியமான வாழ்க்கைக்காகத்தான் இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். ஸோ அப்போ ரெனிவிங் ஆஃப் யுவர் மைண்ட், அதாவது நம்ம புதுப்பிக்கப்படுகிற காரியத்தை பார்த்தோம். இந்த வாரம் என்ன பார்க்க போறோம்? வாசிங்க கலாத்தியர் 5:24. ஹல்லேலூயா. உள்ளான மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். உள்ளான மனுஷனுக்கும் புறம்பான மனுஷனுக்கும் ஏகப்பட்ட போர் நடக்கிறது. அந்த உள்ளான மனுஷன் ஜெயித்து நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்றால் அவன் முதலாவது ஆவியிலே நடக்க வேண்டும். You have to walk in the spirit. இரண்டாவது அவனுடைய ஆவி புதுப்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது உள்ளான மனுஷன் பலன் கொண்டு எழும்ப வேண்டும் என்றால், if you have to get the strength, எப்படி அந்த உள்ளான மனுஷன் பலப்படுவான்? மாம்சம் எப்படி அழியும்னா, நம்மளுடைய எல்லா மாம்சத்தையும் சிலுவையில் அறைய வேண்டும். வாசிங்க திருப்பி அதை. கிறிஸ்துவின் உடையவர்கள். ஹல்லேலூயா. இப்போ ஆவியின் கனி எத்தனை பேருக்கு தெரியும்? ஆவியின் கனி என்னன்னா, வாசிங்க 23, 22. ஆவியின் கனியோ, நல்லா புரிஞ்சுங்க, கிறிஸ்தவர்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம். ஆவியின் வரம், ஆவியின் கனி. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவியின் கனி, உள்ளான மனுஷன் கர்த்தருக்குள்ள இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால், அவனுடைய கனி என்னவா இருக்கும்? வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு. ஹல்லேலூயா. the first matter bold. நம்ம first matterல bold. எத்தனை பேருக்கு அன்பு இருக்குன்னு கேட்டா இருக்கும். யார் மேல இருக்கும்? யார் மேல இருக்க கூடாதோ அவங்க மேல இருக்கும். யார் மேல இருக்கணுமோ அவங்க மேல இருக்காது. இருக்க வேண்டிய இடத்துல இருக்காத அன்பு, தேவையில்லாத இடத்துல போய் இருக்கும். அது அன்பு இல்ல, வம்பு. அன்பு சகலமும் தாங்கும், சகலத்தையும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை. அன்புக்கு 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 ஈடு இல்லை, இணையேதும் இல்லை. ஹல்லேலூயா. அவளை விடவே மாட்டேன். பாக்குறியா? என்கிட்ட, என் பிள்ளைய கிட்ட, எங்க அப்பா கிட்ட, என் அம்மா பாக்குறியா? அதெல்லாம் தூக்கி ஓரணையா. கனியை முதல்ல உள்ள கொண்டு வாயா, அன்புல நிறுத்தியா. அன்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கனி இருந்தா தான் உள்ளான மனுஷன் வளர முடியும். உள்ளான மனுஷனுக்குள்ள உன்னதமான காரியம் என்னன்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. இந்த 9 காரியம் உனக்குள்ள இருந்தால் வருகிற 9வது மாசம் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த 9 விதமான கனிகள் நிறைந்தவனாய் உள்ளான மனுஷன் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ மாம்சத்துக்கும் இந்த உள்ளான மனுஷனுக்கும் ஒரு போராட்டம், ஒரு போர் இருந்துகிட்டே இருக்கு. வார் பிட்வீன் ஃப்ளஷ் அண்ட் ஸ்பிரிட் ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு 2 வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உள்ளான மனுஷன் உபவாசம் போடுன்னு சொல்லும், ஆனா மாம்சம் போட கூடாது. இங்க மாம்சம் சொல்லும் லைட்டா ஊர்வலத்துக்கு போயிட்டு வந்துன்னு சொல்லும், ஆனா உள்ளான மனுஷன் சொல்லும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இங்க மாம்சம் சொல்லும் இந்த கலரை போட்டுன்னு போ, 2 பட்டன் அவுத்து விட்டுன்னு போ, பரவாயில்ல பாத்துக்கலான்னு. உள்ளான மனுஷன் சொல்லுவோம் 2 பட்டனையும் போடு, கர்த்தர் பாக்குறாருன்னு
சொல்லும். இங்க மாம்சம் சொல்லும், அழகா நீ போய் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது அழகா உனக்கே தெரியும் இது ரொம்ப அலங்கோலமான ட்ரெஸ், புருஷனுக்கு பிடிக்காத ட்ரெஸ், கணவனுக்கு பிடிக்காத ட்ரெஸ், பேரால பார்த்துல அவர் பெரிய இவரு அப்படின்னு போட்டுன்னு வர மாம்சம் சொல்லும். ஆனா உள்ளான மனுஷன் சொல்லுவான், எல்லாவற்றையும் மாற்றி விட்டு கர்த்தருக்கு பிரியமா ட்ரெஸ் போடுன்னு கேட்போம், எவன் கேட்கறான்னு பார்ப்போம் அப்படின்னு வேணா போவோமே தவிர உள்ளான மனுஷன் சொல்றத கேட்க மாட்டோம். அப்ப மாம்சிகத்திற்கும் உள்ளான மனுஷனுக்கும் ஏகப்பட்ட வார் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ உள்ளான மனுஷன் ஜெயிக்கணும், மாம்சத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான 9 விதமான டூல்னு இந்த ஆவிக்குரிய கனி. மாம்சம் கோபத்துல எழும்புவான், உடனே உள்ளான மனுஷன் அன்புல நிறைந்து விடு, பரவாயில்ல பார்த்துக்கலாம். இவ்வளோ பெரிய பாவத்தை கர்த்தர் உனக்காக மன்னிக்கிறார்னா இவ்வளோண்டு பாவத்தை நீ அவருக்காக மன்னிக்க கூடாதுன்னு உள்ளான மனுஷன் சொல்லுவான். மாம்சம் சொல்ல, அது எப்படி விட்டுருவனா, அவளை விட்டுருவனா, அவனை விட்டுருவனா, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. எப்படி நான் யாருன்னு? என் ஃப்ரெண்ட்ஸ் யாரு ஒரு நேரம் ஃபோன் எடு, மச்சான் எங்க மச்சான் இருக்கிற, பட்டு ஒரு 20 பேர் கிளம்பிவாங்க மச்சான், 20 பேர் 21 பேரும் ஜெயிலுக்கு போயிருவீங்க. அல்லேலூயா. மொத்தம் 21 பேரும் ஜெயிலுக்கு, A1 A2 இருந்து A20 வரைக்கும் எழுதுவாங்க. மச்சானும் உள்ள போயிடுவாரு, மொத்தம் 20 பேரும் உள்ள போயிடுவீங்க. அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அன்பு, உள்ளான மனுஷனுடைய அன்பு வெளிப்பட்டு இருந்தா அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு செகண்ட் எடுக்கிற டிசிஷனு நம்ம வாழ்க்கையே மாத்திடும். ஓங்கி இப்படி கத்தி தூக்கி அந்த ஒரு நிமிஷம் வேணாம் அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, அது வெட்டப்பட்டதுன்னா எல்லா தண்டனைக்கும் உரியவர்களா. அந்த ஒரு செகண்ட் எடுக்கிற டிசிஷனு உள்ளான மனுஷனுக்கும் மாம்சத்துக்கும் ஏற்படுற போராட்டம். அநேக தடவை மாம்சம் ஜெயிச்சிருது, உள்ளான மனுஷனால ஜெயிக்க முடியல. காரணம் நமக்குள்ள இந்த அருமையான 9 விதமான குணங்கள் இல்லாதது. பிரச்சனை வரும்போது நம்ம யோசிக்கிறது எதுல? மாம்சத்துல யோசிச்சு அப்படியே நம்ம பண்றதுனால தான் உள்ளான மனுஷன் ஜெயிக்க முடியல. ஒவ்வொரு நாளும் தோத்துக்கிட்டே இருக்கும். வயசான ஒரு 70 வயசு உள்ள ஒரு ஆள், 80 வயசு உள்ள ஆள், ரொம்ப முடியாம இருக்கிற ஆளு கர்த்தருக்கு அந்த வசனத்தை படிக்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெலன் அடைந்து பறக்க முடியுமா? அவரால மாம்சத்துல பறக்க முடியாது, உள்ளான மனுஷனாகி ஆவியில அவரால் பறக்க முடியும். இதோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சாதாரண மனுஷனா இருக்க மாட்டோம், உன்னதத்தில் இருக்கிற உன்னத மனுஷனா மாறிடுவோம். வாசிங்க தொடர்ந்து 24 வாசிங்க. இந்த 9 விதமான குணங்கள் நிறைந்தவர்களை நம்ம காணப்படும் போது உள்ளான மனுஷன் ஜெயம் கொண்டு எழும்புவான். அப்போ இங்க வசனம் சொல்லுது, கிறிஸ்துவினுடையவர்கள். நம்மளா யாரு? வாயை திறந்து சொல்லுங்க, நம்மளா யாரு? அறிக்கை செய்யுங்க, நம்மளா யாரு? ஹல்லேலூயா. பாகிஸ்தான்ல போய் மண்டையில வச்சுக்கிட்டு சொல்லுவான், ஏய் நீ இந்தியன் கிடையாது பாகிஸ்தான் சொல்ல, நம்ம என்ன பண்ணுவோம்? இல்ல நாங்கெல்லாம் இந்தியர்கள். ஒரு உணர்வு. திடீர்னு நம்ம கர்நாடகாவுக்கு போன ஒரு பெரிய சண்டை வரும், நான் கன்னடன் நீ தமிழன் அப்படின்னு சண்டை வரும், நாங்கெல்லாம் தமிழன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா தமிழ் என்பது உணர்வு. எப்படி மொழி மேலே ஒரு உணர்வு அவங்களுக்கு வருதோ, நம்ம கிறிஸ்துவாகிய நமக்கு ஒரு உணர்வு வரணும். நான் கிறிஸ்தவன். நாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை, ஹல்லேலூயா, கிறிஸ்துவினுடையவர்கள் எல்லாரும் கிடையாது, கிறிஸ்துவினுடையவர், கிறிஸ்துவர்களாக இருக்கிற நமக்கு மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும், ஹல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல ஒரு பொருளை பத்திரமா வைக்கலாம்னா, பீரோல, பேங்க் லாக்கர்ல, இல்ல ஏதோ ஒரு நல்ல சேஃப் லாக்கர்ல நம்மளோட தங்கங்களை வைக்கலாம். அப்போ எப்படி நம்ம தங்கங்களை ஒரு பீரோல பூட்டி வச்சா பத்திரமா இருக்குதோ, அதே போல மாம்சத்தில் வர இச்சைகளை சிலுவை என்கிற மரத்துல அரைஞ்சி வச்சோம்னா அது அங்கேயே பத்திரமா இருக்கும், உங்களுக்குள்ள கிரியை செய்யாது. மாம்ச இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அதனால நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடப்போம். சோ மாம்சத்தில் உண்டாகிற சிந்தை, துர்குணம், தேவையில்லாத காரியம், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத போராட்டம், எதெல்லாம் நம்ம மாம்சத்துல நமக்கு பொறாமை, பெருமை, எரிச்சலின் ஆவி, நம்ம ஏமாத்துற ஆவி, இன்னொருத்தங்களை பார்த்து குறை சொல்ற ஆவி, புறம் பேசுற ஆவி, எதெல்லாம் நம்ம மாம்சத்துல இருக்குதோ அதெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி எடுத்துன்னு போய் சிலுவையில் வச்சு ஆணி வச்சு டங்கு டங்குன்னு அடிச்சிடணும். ஸோ நம்ம இதெல்லாம் மேற்கொள்ள முடியல பாஸ்டர். இந்த பொறாமை, இந்த பெருமை, நான் ஏதாவது ஒன்று பண்றேன்னா பாஸ்டர் பக்கத்தில் இருக்கும் என்ன பொறாமையா பார்க்குறாங்க, நான் ஏதாவது ஒன்று பண்றேன்னா அதை பார்த்து என்ன பெருமைப்படுறாங்க, நான் ஏதாவது ஒன்று பண்ணனா விரோதமா வராங்க, அவங்க எனக்கு சம்பந்தமே இல்லாம விரோதமா வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா பிசாசு அப்படிதான் உங்களை டிசைன் பண்ணியிருக்கான். நீ எதை பண்ணாலும் அதுக்கு டிசைனா ஆப்போசிட் வரும்படி தான் செய்வான். நீங்க சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க, பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, கடன் பாரம் இருந்துகிட்டே இருக்குது, அங்க எங்க தேவையில்லாத நிந்தனைகள் நீங்க சுமந்து கொண்டே இருக்கிறீங்கன்னா நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் யோசிங்க, கர்த்தருடைய பிள்ளையா நீங்க இருக்கிறீங்க. சகலமும் சௌரியமா நடந்ததுன்னா பிசாசு உங்களை என்ன பண்றான்?
ஒருவன் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய விரும்பினால் உபத்திரவத்தின் வழியாதான் நுழையணும்னு வேதம் சொல்லுது. அப்ப நாம அப்படியே சௌரியத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கான கிறிஸ்தவம் கிடையாது. வாசிங்க. இப்போ மாம்ச சிந்தை எங்க போய் அறையணும்? சிலுவையில் அறையணும். அப்படி சிலுவையில் அரைஞ்சிச்சுன்னா நம்ம உள்ளான மனுஷனுக்கு ஆவி இருக்குல்ல, ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடப்போம். அப்படி ஆவியில நடக்கல, மாம்சத்தில் நடக்கிறனா அந்த வசனம் வாசிங்க. அல்லேலூயா. வீண் அப்புறம் அல்லேலூயா. ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் வீண் புகழ்ச்சி விரும்ப மாட்டாங்க. அன்னைக்கு நான் வந்து பைக்ல திடீர்னு செம்ம ஸ்பீட் அப்படியே ஒரு வீல தூக்கி சல்லுன்னு போய், இது கிளட்ச் பிடிச்சி கீர் போடுறதே பெரிய விஷயமா இருக்கும். அது புழுவுறது பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில இருந்து நான் அப்படியே ஒரு பெண்டு போட்டு உள்ள அந்த சொல்லுக்கணும் அப்படியே ஏதோ போய், ஏன்னா வீண் புகழ்ச்சி அதே அவங்களையே புகழ்ந்துப்பாங்க. அல்லேலூயா. அப்படி ஜம்ப் பண்ண பாரு, அப்படியே ஜர்க் ஆகி அப்படி போயிட்டு அந்த இடத்துல போய் அப்படின்னு ஏதாவது ஒரு பொய்ய நம்ம ஏதோ ஒரு போன் வாங்கி வந்திருப்போம். ஒரு 30,000 ரூபாய்க்கு என்னப்பா 30,000 ரூபாய் போன் கொடுப்போம். ஒன்னு இவரு என்கிட்ட சொல்லியிருந்தா 25,000க்கு வீண் புகழ்ச்சி. சரி நான் இப்ப 25,000 திருப்பி வாங்கி கொடுப்பேன்னு கேட்டா, இல்ல ஸ்டாக்கு எதுக்கு இந்த பொய் பந்தா? உன்னால என்ன முடியுமோ வீண் புகழ்ச்சி விரும்புகிற அநேகர் உண்டு. தயவு செய்து அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அல்லேலூயா. வீண் புகழ்ச்சி நமக்கு வேண்டவே. நம்மால என்ன முடியுமோ அதை மாத்திரம் செய்யுங்க, சொல்லுங்க, அதை மாத்திரம் செய்யுங்க. இரண்டாவது, ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமல். யாரையும் கோபம் மூட்டாதீங்க. கணவருக்கு இதுதான் பிடிக்கணும் அதை மாத்திரம், மனைவிக்கு இதுதான் பிடிக்கணும் அதை மாத்திரம். டெய்லி டீ தானே குடிக்கிறான் இவன், இவனுக்கு ஒரு நாள் காப்பி போட்டு கொடுப்பேன், என்ன பண்றான் பார்க்கலான்னு அவங்க பசங்களை சொல்ல. அவங்க கணவர உள்ளத்துல உள்ளான மனுஷன் வெளியில எங்கன்றது உள்ளான மனுஷன். இவனை உள்ளான மனுஷன் இருக்குல்ல, அது சம்டைம் ஆண்டவருக்காக செயல்படாம இவங்களுக்கு ஏத்த மாதிரி செயல்படும். அம்மா நீ ஒரு மீன் குழம்பு வச்சிருமா, நான் போயிட்டு வந்துடுறேன். இவர் போற துறைக்கு இவருக்கு வேணுன்ட்டே சாம்பார் வைப்போம். அதுவும் சாதா சாம்பார்ல தண்ணியில பிறப்பு மிதக்கிற மாதிரி. சாம்பாரும் தண்ணியும் ஒண்ணா இருக்காது, தண்ணியில தான் சாம்பார் இருக்கு. சாம்பார்ல அப்படி ஊத்துனா தண்ணி தனியா அப்படி ஒரு சாம்பார் வச்சிருவோம். ஒரு பசியில வந்து கை வைக்கும் போது மீன் மாதிரி பருப்பு ஓடிட்டு இருக்கும். கோபம் மூட்டாமலும். கோபம் வர்றதுக்கான காரணமே நம்ம தான். நம்ம யாரும் கோபத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கவே. ஹல்லேலூயா. ஐயோ என்ன திட்டான் பாஸ்டர், என்ன திட்டான். எதுக்குங்க திட்டினா? ஐயோ அசிங்கமா திட்டான் பாஸ்டர், அவளாம் ஒரு கிறிஸ்தவனா ஏங்க திட்டினா? இல்ல நான் போன மாசம் ஒரு 5,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேனா, 10ஆம் தேதி தரணும், 5ஆம் தேதி ஆயிடுச்சு, அப்போ விட்டான், 20ஆம் தேதி விட்டான், இப்போ அடுத்த மாசம் 10ஆம் தேதி கத்துறான் பாஸ்டர். கத்தாம குத்தணும். ஹல்லேலூயா. அப்ப திட்டுறது கோபம் மூட்டாமலும். ஒருத்தங்க ஸ்ட்ரைட்டா வந்து நான் திட்டினா சொல்லலாம், நீ ஒரு கிறிஸ்தவனா என்ன இப்படி திட்டுறேன்னு. அல்லேலூயா. அன்பு சகலம் தாங்கும், ஆனா அதே சமயத்தில் அவன் காசையும் திருப்பி கொடுக்கணுமா? அல்லேலூயா. அப்போ நாம கோபம் மூட்டாமல் இருக்கணும். ஆவியில நடக்கிறவர்கள் கோபப்படுறது ரெண்டாவது விஷயம், கோபம் மூட்டாமல் இருக்கணும், அதுதான் மிகப்பெரிய விஷயம். புரியுது நான் சொல்றது? இந்த வெளிப்பாடெல்லாம் உலகத்துல எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு. நீங்க கோபப்படாதீங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க, ஆனா கோபம் மூட்டாம இருங்கன்னு இந்த வேத மாத்திரம் தாங்க சொல்லி கொடுக்குது. ஆவியில நடக்கிறவர்கள் கோபம் மூட்டாமல் இருப்பார்கள். நிறைய நேரத்துல நான் கோபப்பட மாட்டேன், அமைதியா இருக்கிறேன், ஒருத்தன் நொறுக்குன்னு கிள்ளி விட்டு நான் அமைதிங்க அப்படின்னா, ரெண்டாவது அடிக்கடி பொலாரம் அடிச்சிட்டுல அப்பா அப்படி நின்னுக்கும், லிசன்டர் அடிக்க ஓடிடும், பார்ப்போம் அடிக்கிறானோ, அப்புறம் பார்த்தா தான் தெரியும் இதுதான் முதல்ல கோபம் ஊட்டாமல் இருக்கணும். அல்லேலூயா. நீ முதல்ல பொலாரம் அடிச்சிட்டு ரெண்டாவது அடி வாங்கும் போது வந்து ஐயோ அப்படின்னு நடிச்சனா நம்ம என்னைக்கும் கோபம் மூட்டக்கூடாது. அல்லேலூயா. கோபப்படுறது ரெண்டாவது விஷயம். முதலாவது கோபம் ஊட்டாமல், யார் மீதும் பொறாமை கொள்ளாமல். இப்போ நமக்கு தெரிஞ்ச தம்பிக்கு இப்போ கல்யாணம் ஆகுது வச்சுங்க, 6 மாசம் கழிச்சு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வச்சுங்க, உன்னை என் மேல பொறாம போடுவாங்க. பாஸ்டர் அந்த பொண்ணு சொல்லவே பத்தியா, அது அழகாகுது டேய். உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணும் போது என்ன பண்றோம், உங்ககிட்ட கேட்கிறோம், உலக சட்டத்தின்படியும் வேதாகமத்தின்படியும் இந்த பொண்ணை திருமணம் பண்ண உனக்கு சம்மதமா? சம்மதம் பாஸ்டர் தானே, அதுக்கப்புறம் தானே உனக்கு கல்யாணம். அதாவது கண்ணு எப்பவுமே வேற ஒண்ணுதான் விரும்பும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்திய சட்டத்தின்படி உன் மன விருப்பத்தின்படி வேதாகமத்தின்படி உனக்கு பிடிக்கவில்லை என்றால் சொல்லி இப்பயும் அறுத்து விடுறேன்னு சொல்றோம் இல்ல பாஸ்டர். அப்போ இதுவரைக்கும் பேசாதவர்கள் இனிமேல் பேசாது இருப்பதற்காக மௌனம் சம்மதத்துக்கு அறிவுன்னு சொல்லி அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். 6 மாசம் கழிச்சு அதை விட இது பெஸ்ட் ஆகுதுன்னு, இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு அப்படிதாங்க. பாஸ்டர் பாரு 2 வருஷம் கழிச்சுலாம் கேட்பாங்க, அந்த மருமகள் நல்லா இருக்குது, இந்த மருமகள்
அந்த பொண்ணு நல்லா இருக்குது, இந்த பையன் அந்த மாப்பிள்ளை நல்லா இருக்கிற, அந்த மாப்பிள்ளை எந்த மாப்பிள்ளையும் கம்பேர் பண்ணாத. பார்க்கறதுக்கு இவர் முரடா இருப்பாரு, ஆனா உள்ள அன்பா இருப்பாரு. இவர் பார்க்கறதுக்கு அன்பா இருப்பாரு, உள்ள கரடு முரடா. அப்போ எந்த ஜாடிக்கு எந்த மூடின்னு கர்த்தர் முடிவு பண்ணது அப்படியே நடக்கும். உன் ஜாடி எடுத்துன்னு போய் வேற மூடியோட ஜாயின் பண்ண ட்ரை பண்ண, அல்லேலூயா, அம்பேலுங்க. எந்த பொருள் போட்டாலும் நம்புறோம், ஏன்னா காத்து போவோம்ல. இவ்வளோ பெரிய ஜாடிக்கு தம்மா தூண்டி முடியும் பத்தாது, இவ்வளோண்டு ஜாடிக்கு பெரிய மூடி போட்டாலும் ஒப்பாது, பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கும். சரியான காடிக்கு சரியான முடிதான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்க பாட்டு டைரக்டா போயிட்டு, பாஸ்டர் எனக்கு 6 மாசம் கழிச்சு நீங்க கல்யாணம் பண்ணிடலாம், இப்ப எல்லாத்தையும் கோட்டெல்லாம் அழிச்சிட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணலாம். உள்ளத்துல எழும்பிச்சு அந்த பிசாசு, அது போவே. அது வரைக்கும் அன்பா இருந்த மீன் குழம்பு ரொம்ப தெரியும், அது வரைக்கும் அன்பா இருந்த காஃபி கசக்க ஆரம்பிச்சிடும். ஆழமான சத்தியம் இதெல்லாம். பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். உள்ளான மனுஷனுக்கு இதெல்லாம் அவசியம். ஆவில நடக்கிறவர்களுக்கு முக்கியமான விஷயம், வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் ஒருவரை ஒருவர் கோபம். அல்லேலூயா. பொறாமை கொள்ள மிக முக்கியமான விஷயம். ஒரே சட்டை ஒரே மீட்டர் தான் எடுத்து கொடுத்துருப்பேன், இவரும் தைச்சிருப்பா அவரும் தைச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் எது நம்ம டல்லா இருக்க மாதிரி, அவருக்கு பிரைட்டா இருக்கிற மாதிரி. கண்ணுல பொறாமை இருந்ததுன்னா அப்படிதான் தெரியும். அல்லேலூயா. ஒரே கலர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா அவரது பளிச்சுன்னு தெரியும், நம்மளது எல்லாம் தெரியும். அவங்க வருமானம் மாத்திரம் நல்லா ஏறுது பாஸ்டர், ஏன் வருமானம் ஏற மாட்டேது? என்னென்ன யார் யாருக்கு எப்படி எப்படியோ அது அங்கங்க இருக்கும். யாரையும் பார்த்து பொறாமை படாதீங்க. மிகப்பெரிய பிசாசு பொறாமையின் பிசாசு. என்னது? அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு பாஸ்டர் அவருக்கு 23 வயசுலயே ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. எப்படி? எனக்கு 29 வயசுல ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வைக்கலையா? உடனே யாராவது நீங்க யோசிக்காதீங்க, உண்மையை சொல்றாரு. யாரையும் பத்தி சொல்றேன். 30 வயசு ஆகிய எனக்கு கல்யாணம் நடக்கல, ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார், நம்ம தான் கல்யாணம் பண்ணுவோம். கண்டிப்பா கர்த்தர் நமக்காக செய்வார். நம்மளே போயிட்டு நம்மளே யோசிக்க கூடாது. எனக்கு 29 வயசுல நடந்தது கல்யாணம். எத்தனை வயசுல? எனக்கு முன்னாடி 22 வயசு நடந்தவங்களா இருந்தாங்க, 23 வயசு நடந்தாங்க. 30 வயசு நான் கல்யாணம் ஆகி வெளியே வரேன், அவனுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாரு, ஆனா முடிவு ஐயோ. ஆனா அது அவனுக்கு ஐயோவா இல்ல நமக்கு ஐயோவான்றது வேற விஷயம். ஆனா நம்ம எதுக்கும் அவசரப்படக்கூடாது. என்ன இது அவனுக்கு 22 வயசு, நம்ம ஏன் இன்னும் 20 அப்படிலாம் கிடையாது. அவனவனுக்கு ஏற்ற காலத்தில் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. யூ மே பி ஸ்டார்டிங் யுவர் லைஃப் லேட், சீக்கிரமா ஆரம்பிக்கலாம் இல்ல லேட்டா ஆரம்பிக்கலாம், ஆனா அது கர்த்தரால ஆரம்பிக்கப்பட்டதால தான் நீங்க யோசிக்கணும். இப்பெல்லாம் 17 வயசுல சிறை கடிச்சுன்னு பறக்குது, டகடா 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 டகடா. எதுக்கு? கல்யாணத்துக்கு பறக்குது அப்படியே. எதுக்குன்னா திருமணம். பாஸ்டர் என் காலு துடிக்குது. பாஸ்டர் துடிக்கும், உன் காலு துடிக்கும். 18-19 வயசுல எதுக்கு உனக்கு? அது எவ்வளவு பெரிய வேதனை உனக்கு தெரியுமா? தெரியாது. அல்லேலூயா. கர்த்தரால ஏற்படுத்தப்பட்டால் அது பரிசுத்த மெய் விவாகமா இருக்கும். நீயா ஏற்படுத்திக்கனா அது பரிசுத்தம் இல்லாத பொய் விவாகமா மாறிடும். அடிக்குது, பறக்குது, பறக்குது. இன்ஸ்டாகிராம்ல பறக்குது, ஃபேஸ்புக்ல பறக்குது, அங்க பறக்குது, இங்க பறக்குது, பீச்சுக்கு எல்லாத்துலயும் பறக்குது. எதுக்கு? திருமணம் எனக்கு நடத்தி வைங்க. திருமணம் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம்? உனக்கு தனியா விட்டவன வாழ முடியுமா? 4 பாத்திரத்தை தான் வளர்க்க முடியுமா? இல்ல 7 நாள் குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் வைக்கணும். எனக்கு திருமணம் பாஸ்டர் 20 வயசுலயே பண்ணி வைங்க அப்படின்னா 7 நாள் தனியா விட்டு குழம்பு தனித்தனியா 7 நாள் குழம்பு வைக்கணும். காலை மாலை மதியம் நைட்டு 3 வேளைக்கும் நீ பதார்த்தம் செய்யணும், சமையணும். அப்பதான் உனக்கு திருமணம்னா யாருமே வரமாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ சமையல் கட்டு தான் பொம்பளைங்க இருக்கணுமா? அப்படி சொல்லல. சாப்பிடணும்ல, அவரையும் சமைக்க வைப்போம், உங்களையும். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நானும் தோசை விடுவேன், நிறைய நேரத்தில் நானும் செய்வேன். அதெல்லாம் எங்க குடும்பத்துல நீங்க வராதீங்கன்ற யாரையும் நான் இப்ப எனக்கு சொல்ற மாதிரி நீங்களும் சொல்லுங்க. என் குடும்பத்துக்குள்ள உங்க அம்மா என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா? அவனை கரண்டி தொட வச்சிட்டேன். என் குடும்பம். அல்லேலூயா. கரண்டி தொட்ட தான் சாப்பிட முடியும். அல்லேலூயா. அப்படியே உள்ள நைஸா வருவாங்க. மருமக என்ன பண்றா பார்க்கலாம், பாத்திரம்லாம் கழுவி இருக்குதா, உன் மனசை கழுவிட்டு உள்ளவா. அவங்க 2 பேரும் அழகாதான். 3வது நபருக்கு குடும்பத்துக்குள்ள இடமே கிடையாது. அவர் துணி தூக்கிறாரோ, அவர் பக்கெட்டை தூக்குறாரோ, இல்ல அவர் மிளகாத்தூள் அரைக்க போறாரோ, அது அவங்க குடும்பத்தில் நடக்கிற. அப்பா பாஸ்டே சொல்லிட்டாரு, என்னங்க அரிசிமா ஊற போட்டு ரெடியா இருக்குதுங்க, வாரீங்க அரைக்கிறீங்க வாரீங்க, அப்பதான் உங்களுக்கு தோசை. நம்ம முதலாவது வெளியெல்லாம் விட்டுருங்க. முதல்ல குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பொறாமை கொள்ளாமல் இருங்க. நீ எப்பவுமே நல்லா ஒரு மாதிரி தான் இருப்ப. இப்போ என்னோட பயங்கரமா ட்ரெஸ் பண்ணுவர, அழகா ட்ரெஸ் பண்ணி கூட்டு போனா உங்களுக்கு தான் மரியாதை. என்னது?
நீங்களும் அதுக்கு ஈக்குவலா ட்ரெஸ் பண்ணுங்க. நீங்களே நினைச்சு பொறாமையா பார்க்காதீங்க. யார நான் இப்படி அதாவது நிறைய பெண்கள் அவங்களுக்கு என்ன போடுறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க வந்து கணவனை மேட்ச் பண்ணுவாங்க. நீங்க போட்டுக்கங்க, அவங்க போட்டுக்கிட்டோம். அவங்களுக்கு பிடிச்சது அவங்க, உங்களுக்கு பிடிச்சத. நான் கோல்டன் கலர் சாரி கட்டுறேன், நீங்க கோல்டன் கலர்ல போடு. அவரு அன்னைக்கு சில்வர் கலர் விரும்புவாரு. அவரு என்ன பிடிச்சிருக்குது அவரு போட்டு. ஏன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கிறது. உடனே கண்ணுலாம் பொறாமை கொள்ளும். உங்களுக்கு தான் கலாத்தியர் 5:26 சொல்லுது, பொறாமை கொள்ளாமலும். அப்ப எதை குறிச்சும் பொறாமை உங்களுக்கு வரக்கூடாது. அன்னைக்கு பார்த்து இந்த அம்மா வந்து தலை ஃபுல்லா எண்ணெய் வச்சு மாறிட்டு இருக்கோம். இவரு கொஞ்சம் கெத்தா ட்ரெஸ் பண்ணி சர்ச்சுக்கு வந்தா போதும். என்ன உனக்கு இவ்வளோ கொஞ்சம் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுதா? அதுதான் தெரியுமே. உன் கூட கல்யாணம் ஆகி படுற பாடுதான் உலகம் அறியவேன்னு நினைக்க கூட. உள்ளான மனுஷன் அப்படி சொல்ல மாட்டான். மாம்சம் தான் அப்படி சொல்லும். உள்ளான மனுஷன் என்ன சொல்லுவானா, வீண் புகழ்ச்சி விரும்பாமலும், கோபம் ஊட்டாமலும், பொறாமை கொள்ளாமலும். இப்ப உள்ளான மனுஷன் நல்லா உற்சாகமா இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் மாம்சத்தில் உண்டாகிற காரியத்தை நீங்கள் வெறுத்து எல்லாவற்றையும் சிலுவையில் அறைய வேண்டும். வேற எங்க வச்சாலும் திரும்ப வந்துடும். மாம்சத்துல நீங்க என்ன பண்ணணும், சிலுவையில் அரைஞ்சிடணும். எங்க பாஸ்டர் எனக்கு ரொம்ப கெட்ட பழக்கம், என்ன பண்றதே தெரியல. என்ன பண்ணணும், சிலுவையில அரைஞ்சிடணும். இந்த பழக்கம் என்னை விட்டு போக மாட்டது பாஸ்டர்னா அது எல்லாத்தையும் சிலுவையில அரைஞ்சிடணும். வாசிங்க ரோமர் 6:6. பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், ஹல்லேலூயா, each and everybody have 3 things. நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியத்துல 3 விஷயங்கள் உண்டு. ஆவி, சரீரம். சரீரமானது மண்ணானது மண்ணுக்கே திரும்பிவிடும். ஆவியானது ஆவியானவர்கிட்டயே திரும்பிவிடும். ஆத்துமா இளைப்பாறுதலுக்கு போயிடும். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இனி வாசிங்க வசனம், பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம், இந்த சரீரம் என்னது, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், அல்லேலூயா, எனிமேன், நம்ம கிறிஸ்துவர்களுக்கு யாரா இருந்தாலும் கிறிஸ்துவ பேர் பிறந்த உடனே இவர் பேர் பேதுரு, உடனே ரட்சிக்கப்பட்டுருவாரா? இவன் தான் இயேசு கிறிஸ்து நீங்க பேரே வச்சா கூட அவர் மறுபடியும் ஞானஸ்தானம் எடுத்து ஆவியிலே பிறக்க வேண்டும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் தான் அவன் கிறிஸ்துவனாக மாற முடியும். கிறிஸ்துவ பேர் வைத்ததனாலே அவன் கிறிஸ்துவனாக மாற முடியாது. அல்லேலூயா. அப்போ ஒருத்தன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ ஒருத்தன் கிறிஸ்துவ பேர் உள்ள ஒருத்தன் கிறிஸ்துவனாக முடியாது. அவன் அவனுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டால் தான் அவன் என்ன ஆகிறான், கிறிஸ்தவன் ஆகிறான். அல்லேலூயா. அப்போ உள்ளான மனுஷன், வெளிப்புறமான மனுஷன், அல்லேலூயா, புறமான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் வளர வேண்டும். இப்போ சிலுவையில எல்லா சுபாவங்களையும் நம்ம அறையணும். you have to walk in the spirit. உள்ளான மனுஷன் என்ன பண்ணணும், ஆவியில நடக்கணும். இரண்டாவது, அவனுடைய ஆவி உள்ளான மனுஷன் புதிதாக்க, ரெனியூ, அதாவது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு மறுரூபமாகணும். மூணாவது என்ன பார்க்கறோம்னா, மாம்ச ரீதியான காரியங்களை சிலுவையில அறையணும். அல்லேலூயா. வாசிங்க கொலோசியர் 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. அல்லேலூயா. இப்போ மாம்சம், உள்ளான மனுஷன், ரெண்டுத்துக்கும் உள்ள போராட்டத்தை பார்த்துட்டு வரோம். சிலுவையில மாம்சமான காரியங்களை அறைந்தால்தான், பழைய மனுஷன் சிலுவையில அறையப்பட்டால்தான் நம்ம கிறிஸ்துவர்களாக மாற முடியும். உள்ளான மனுஷனை பலப்படுத்த முடியும். அப்ப பலப்படுத்த முடியும்னா எதெல்லாம் மாம்சம், அங்க என்ன பார்த்தோம், ஆவிக்குரிய ரீதியான காரியம், ஆவியில நடக்கிறவர்களா இருக்கிறோம். இங்க மாம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விபச்சாரம், அசுத்தம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான, அல்லேலூயா, பொருளாசை. எதுல வருது பாஸ்டர்? நாங்க விக்கிரகத்தெல்லாம் கும்பிடுறதில்ல பாஸ்டர், ஆனா கொஞ்சம் பொருளாசை, கொஞ்சமா லேட்டா. அல்லேலூயா. எல்லா விதமான பொருளாசையும் விக்கிரக ஆராதனைக்கு சமம். திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரையும் நல்லா உழைங்க. என்ன பண்ணுங்க, நல்லா உழைங்க. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கும் வீட்டுக்கும் கொடுங்க. The very best secret of happy living family. ரொம்ப சந்தோஷமான குடும்பத்திற்கு நான் கொடுக்கிற மிகப்பெரிய டிப்ஸ் என்னன்னா, 6 நாள் யாருக்காக உழைங்க, உங்களுக்காக உழைங்க. 7வது நாள் கர்த்தருக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் தயவு செய்து டைம் கொடுங்க. உங்க குடும்பம் தி பெஸ்ட் குடும்பமா விளங்கும். கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், போன் வந்து அந்த குழம்பு செய், கறி செய், சொல்லுங்க அப்படின்னு நீ பாட்டுன்னு
5 மணி நேரம் 6 மணி நேரம் போன்ல இருந்தனா அதுக்கு நீ தயவு செய்து வெளியிலேயே போயிடலாம். வீட்டிலேயே இருக்க வேண்டிய அவசியமே, போன்ல இருக்கிறது நீ வெளியில போய் தயவு செய்து இருந்துன்னு சொல்லி வீட்டுல இருந்து எட்டி வச்சு அனுப்புவாங்க. அழகா அவங்களுக்கு கறி வாங்கி கொடுக்கறதும் சமைக்கிறதும், அவங்க உப்பு அதிகமாக போட்டால் கூட அதம்மா அழகா சூப்பரா இருக்குமா, கொஞ்சம் உன்னோட அன்பு போல உப்பு கொஞ்சம் அதிகமாயிருச்சு, சாப்பாடுல உப்பு கம்மி பண்ணி அந்த மாதிரி அவங்க மேட்ச் பண்றதும், இதெல்லாம் குடும்பத்துல ரசம் கசப்பா மரத்தில் கொஞ்சம் சக்கரை அள்ளி போடுறதும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயங்கள் பண்ணி அவங்களோட சேர்ந்து நம் குடும்பத்தை நடத்த முற்படணும். மாறாக நீங்கள் உங்க கணவர் மாரை மொத்தமா வேலை வாங்கிட்டு நீங்க டிவி பார்த்துடலாம். பாஸ்டர் சொன்னார்ல ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருக்கணும்னு, ஆகட்டும் ஆகட்டும் கறி சீக்கிரம் அப்படின்னு. அவங்க ஏன் வெளியே போறான்னு புரியுதா? மொத்த வேலையும் அவர் வாங்குறீங்க, அவர் வீட்டுல இருந்து இல்லாத வேலையை வர வச்சுப்பாரு. வராத கால் எடுத்து தோ அர்ஜென்ட் வேலையா இல்லாத கால்ல பறந்துருவாரு. ஏன்னா நீங்க கொடுக்குற பிரஷர் அந்த மாதிரி, டார்ச்சர் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எப்படி இருப்பாரு வீட்டுல? அப்ப சொல்லுங்க, நீங்க பிரஷர் இதுக்கப்புறம் பிரஷர் கறி குக்கர்ல மட்டும் தான் வரணுமே தவிர உங்ககிட்ட இருந்து கணவனுக்கு வரவே ஹாப்பியா இருக்கணும். என் மனைவி என் பிள்ளைகள் நாங்க நிம்மதியா இந்த வாழ்க்கையை வாழ்றோன்னு ஹாப்பியா இருக்கணும். அப்ப 6 நாட்கள் கர்த்தருக்கென்று வீட்டு சபைக்கென்று உங்களுடைய சொந்த பிரயாசத்தை பட்டு நல்லா உழைங்க. 6வது நாள் முடிந்து 7வது நாள் கர்த்தருடைய சமூகத்தில் ஆரம்பித்து இரவு வரைக்கும் அப்படியே சர்ச்சை வீடு அப்படின்னு ஜாலியா இருக்க உங்களுடைய வாழ்க்கை சிறந்து விளங்கும். அப்ப நாம கர்த்தருக்குள்ள வளர பிரயாசப்பட வேண்டும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சமூகத்தை விட்டு போகிற காரியம் சண்டே வந்துகிட்டு இருக்கு. சண்டே ஒர்க்கிங் டேவா மாறிக்கிட்டு நம்மையே அறியாம மாறிக்கிட்டு இருக்கு. குடும்பமும் அழிஞ்சிரும், ஆவிக்குரிய ஜீவியமும் அழிஞ்சிரும். தயவு செய்து நீங்க கர்த்தருக்காக நில்லுங்க. சண்டே இஸ் ஃபார் காட். என்ன வந்தாலும் கர்த்தருக்கு தான், அது யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமா நில்லுங்க. ஆண்டவர் சொல்றார், ஒரு கலசம் தண்ணீரை என் ராஜ்யத்துக்காக கொடுத்தனா அதையே நான் பரலோகத்துல நினைப்பேன். ஹல்லேலூயா. எதுக்கு பாஸ்டர்? நீங்க இங்க செய்யற எல்லாம் வச்சிருக்கோம், பிரதிபலன் நித்தியத்துல உங்களுக்கு உண்டு. மாம்சத்துல நீங்க இங்க சேர்த்து வைக்கிறது எதுவும் நிலைக்காது. எதுவுமே நீங்க தி பெஸ்ட் ராஜ்யத்தை இங்க கட்டினாலும் கூடு விட்டு ஆவி போனால் கூட ஒன்றும் வராது. உங்க கூட விட்டு ஆவி போச்சுன்னா எத்தையும் ஆள முடியாது. பயங்கரமான ராஜா சார் இவர் நினைச்சாருன்னா அப்படி போற கத்தி எடுத்தாரு வச்சுக்க, அப்படி பாந்து அப்படி அந்த தாவீதுல சொல்லப்படல, உம்மாலே நான் ஒரு மதிலை தான். மதில்லாம் இங்க இருக்கிற சின்ன சின்ன 8 அடி 7 அடி கிடையாது. மதில்லாம் அப்படியே அந்த தேசத்தை நகரத்தை மூடி இருக்கிற பெரிய பெரிய மதில், அதையே நான் தாண்டி வந்து உமக்காக நிப்பனி என் கூட வந்து நான் சொல்றேன். அப்ப ஆவி அந்த கூடை விட்டு போனால் அவர் எவ்வளவு பெரிய பலசாலி, பெரிய கத்தி அவர் கையில குத்தா கூட சண்டை போட முடியுமா? என்ன பண்ணுவாரு? அந்த கத்தி அவரால் தூக்க முடியாது. அவரையும் அவரால் அவர் அப்படியே பொழந்த மேலிக்கு இப்படிதான், வேற வழியே அந்த ஆவி இருக்கிற வரைக்கும் தான். அதனாலதான் சொல்றேன், மாம்சத்துக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை விட ஆவிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உள்ளான மனுஷனை நம்ம பலப்படுத்துவது தான் நம்முடைய மிக முக்கியமான காரியம். அவுட்டர் மேன் லிவ்ஸ் பை வாட் இட் சீஸ். வெளிப்புறமான மனுஷன் எதை பார்க்கிறானோ அதை கொண்டுதான் வாழ்வான். இப்போ உங்களுக்கு ஒரு தேவை 25,000க்கு இருக்குது, உங்க சம்பளம் 20,000 அப்படின்னு நினைச்சுக்கீங்களேன். உடனே உங்க வெளிப்புற மனுஷன் என்ன நினைப்பானா, என்னுடைய சம்பளம் 20,000, அப்ப அந்த 25,000 நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தோணும். அப்போ வெளிப்புற மனுஷன் பார்த்து வாழ்கிறான், உள்ளான மனுஷன் தரிசித்து வாழ்கிறான். நீங்க விசுவாசத்தால எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும்னு நினைக்கணும், புறம்ப உள்ளான மனுஷனை கொண்டு ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க எதை விசுவாசிக்கணும் அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நித்தியமானதை we have to focus eternal thing. Amen. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 18 வசனம். ஏனெனில் ஹல்லேலூயா 17 வாசிங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல. ஹல்லேலூயா. சோ இங்க கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற உள்ளான மனுஷனுக்கும் மாம்சத்துக்கும் மிகப்பெரிய போராட்டம். அதை ஜெயிக்கணும்னா முதல்ல ஆவியில நடக்கிற வாக் இன் தி ஸ்பிரிட், 2வது மனம் புதிதாகணும், 3வது மாம்சம் சிலுவையில அறையப்படணும், 4வது என்னன்னா நம்மளுடைய உள்ளான மனுஷனுக்குரியான காரியத்தை நம்ம எப்போதும் நித்தியமானவைகளை நோக்கி இருக்கிறது. Focus on eternal things. We have to focus. நாம எதிர்நோக்கி இருக்கிற காரியம் நித்தியமானவைகள். நித்தியம்னா அழிவில்லாதது. ஆமென். eternal things, நித்தியமானவைகள். சோ நித்தியமானவைகளோட டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா, காணப்படுகிறவைகளை அல்ல. நம்ம போறோம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், அது காணப்படுகிறவை. போறோம் ஒரு ஏசி வாங்குறோம், அது ஒரு காணப்படுகிறவை. போறோம் ஒரு வண்டி வாங்குறோம், அது காணப்படுகிறவை. போறோம் நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதெல்லாம் ஒண்ணு வாங்குறோம், ஒண்ணு பாக்குறோம்ல, அதெல்லாம்
இந்த வெயில நம்ம இந்த ஏசியை போட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம், ஏசி நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது காணப்படுகிறவை. இந்த இடத்துக்கு போறோம், அதை பண்றோம், அதை செய்யறோம்னா காணப்படுகிறவைகளை பார்க்கிறோம், அதை ஏன் பண்ண முற்படுறோம், அதுக்காக உழைக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் மாம்சத்துக்கு வரும். ஆமென். எதுக்கு வரும்? மாம்சத்துக்கு வரும். ஆனா நாம எட்டர்னல் திங்ஸ், அதாவது இந்த உள்ளான மனுஷனை எதுக்கு பலப்படுத்துறோம்னா இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கைக்காக மாத்திரம் அல்ல, வெளிப்புறமாய் காணப்படாமல் இருக்கிற, அல்லேலூயா, காணப்படாமல் இருக்கிற நித்தியமான வாழ்க்கைக்காகத்தான் இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். அந்த உள்ளான மனுஷன் தான் சொல்றாரு இந்த பவுல் அழகா 17 வசனத்துல, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அல்லேலூயா. அந்த வசனத்துடைய அர்த்தம் புரியுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? மறுபடியும் வாசிங்க. மேலும், பொறுமையா, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல. என்னது? காணப்படுகிறவைகளை அல்ல. ஆமென். சோ எத்தனை பேரோட உள்ளான மனுஷத்தை பார்க்க முடியும்? எத்தனை பேரால உள்ளான மனுஷனை பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. நம்ம கண்ணை பார்க்கலாம், நம்மளோட உடம்பை பார்க்கலாம், சரீரத்தை பார்க்கலாம், உள்ளான மனுஷனை பார்க்க முடியாது. அப்போ நீங்க காணப்படுகிற இந்த மாம்சத்தை அல்ல, காணப்படாமல் இருக்கிற ஆவியில் இருக்கிற உள்ளான மனுஷனை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்துல நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கும். அல்லேலூயா. நம்ம உள்ளான மனுஷனை நோக்கி பார்த்து அதை கனப்படுத்தி அதை பிரியப்படுத்தி அதை நம்ம ஆசீர்வதிச்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்தோமானால் அதிசீக்கிரத்துல நம்முடைய லேசான உபத்திரவம் மாறிடும். அதனாலதான் 18 சொல்றாரு, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்க நிறைய உதாரணங்கள். காணப்படுகிறவைகளா அனித்தியமானவைகள், காணப்படாதவைகள் தான் நித்தியமானவைகள். அல்லேலூயா. காணப்படுகிற இந்த மாம்சம் அனித்தியமானது, காணப்படாத உள்ளான மனுஷன் நித்தியமானவர். சோ காண்கிறத வச்சு ஓடாதீங்க. இது காண்கிறத வச்சு ஓடாதீங்க. ஒருத்தருடைய ஸ்பேன் ஆஃப் லைஃப் 70 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் பிறக்கும் போது தவழ்வாரு, கொஞ்ச நாள் கழிச்சு அழகா தெரிவாரு, அதுக்கப்புறம் எழுந்து நடப்பாரு, பலமா இருப்பாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி பழையபடி 4 காலில் போவாரு, அப்புறம் 4 பேர் தூக்கினவர போவாங்க. இதுதான் ஒருத்தருடைய லைஃப் ஸ்பேன். ஆமென். காணப்படாதவைகள் தான் நித்தியமானது. நம்ம நிறைய நேரம் கண்ணில் பார்த்து அந்த அழகை அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே அவ எவ்வளவு, அல்லேலூயா, அந்த வண்டி பாரு என்ன கலர் இல்ல, அது எப்படியாச்சும் வாங்கிடணும், அதெல்லாம் காணப்படுபவைகள். நீ வாங்கிட்ட 2 வருஷம் கழிச்சு அதை பார்த்தா அது பழைசா இருக்கும், 20 வருஷம் கழிச்சு பார்த்தா துரும்புச்சு போயிருக்கும். அல்லேலூயா. அப்போ காணப்படுகிறவைகள் அனித்தியமானது. அல்லேலூயா. அந்த பொருளுக்காக எவ்வளவு போராட்டம். வீட்டுல சண்டை போடுவோம், அம்மா கிட்ட சண்டை போடுவோம், அப்பா கிட்ட சண்டை போடுவோம், கணவன்கிட்ட சண்டை போடுவோம், ஒரு பொருள் வாங்குறதுக்காக மிகப்பெரிய போராட்டமே நடத்துவோம். ஏன்னா அந்த காணப்படுகிற அந்த நித்தியமான இல்ல அனித்தியமான பொருளுக்காக அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுவோம். இந்த காணப்படுகிற சரீரத்துக்கு நம்ம பண்ற வேலை இருக்குது, அவ்வளவு பெரிய வேலை பண்ணுவோம். 20 வயசுல 5 நிமிஷத்துல பண்ணுவோம், 30 வயசுல 10 நிமிஷத்துல பண்ணிருப்போம், 40 வயசு போகும்போது 40 நிமிஷம் ஆகும். ஏன்னா 3-4 கோட்டிங் போட்டாதானே அந்த சுருக்கம். 50 வயசுல 50 நிமிஷம் ஆகலாம், 60 வயசுல காலையில் 4 மணிக்கெல்லாம் ரெடி ஆகி ஆரம்பிச்சாதான் நம்ம 8 மணிக்கு வர முடியும். அவ்வளவு தேவையில்லாத காரியங்கள்லாம் போட்டு நம்ம பண்ணத்தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த அனித்தியமான காரியத்துக்கு தான் பிசாசு இடம் கொடுக்க சொல்றான். அதை பத்தி தான் யோசிக்கிறோம், அதை பத்தி தான் பார்க்கிறோம், அதை பத்தி தான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் புறம்பானதுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, புறம்பானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதும். when God sees, when heaven sees, உங்களை பரலோகம், ஏற்கனவே சொல்லிட்டேன், பரலோகம் பார்க்கும் பொழுது உன் சரீரத்தையும் சரீர பலத்தையும் அதோடைய மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தையும் பார்க்காது, உள்ளான மனுஷனைத்தான் பார்க்கும். பரலோகம் மேல இருந்து பார்க்கும் பொழுது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்கன்னு சங்கீதக்காரன் கேட்டது இந்த உள்ளான மனுஷன் தான். உள்ளான மனுஷன்ல உற்சாகமான ஆவியினால் நிரப்புங்கன்னு சொன்னதும் இந்த சங்கீதக்காரன் தான். அப்ப அந்த உள்ளான மனுஷன் பலப்பட்டு எழும்ப வேண்டும் என்றால் நாளுக்கு நாள் ஆவிக்குள்ள நம்ம அவனை பலப்படுத்தி கொண்டே புதிதாக்கி கொண்டே இருக்கணும். அப்போ we have to focus. நம்ம எதிர்நோக்கி இருப்பது நித்தியமானவைகளை தவிர அனித்தியமான எதையும் நோக்கி இருக்கவே கூடாது. அதாவது அதெல்லாம் பண்ணக்கூடாது. பஸ்ட் கிட்ட பண்ணுங்க, போங்க, வாங்க, ஆனா அதெல்லாம் ஒரு லிமிட்.
என்னது? எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டு. உள்ளான மனுஷனை கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா மாம்சம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் உள்ளான மனுஷன் அழிஞ்சே போயிடுவான். We cannot stop perishing this body. நம்மளால இந்த பாடி அழியாம பார்த்துக்க முடியுமா? அழிய பார்த்துக்க முடியுமா? நம்ம அழகான கண்ணுங்க, என் ஒய்ஃப் இது அழகா வச்சுக்கலாம்னா 70 வயசுக்கு அப்புறம் சொல்லுவியா? அவங்க எவ்வளவு பளிச்சுன்னு அழகா இருந்தாலும் கூட அது அவ்வளவுதான். நம்ம அவர் ரொம்ப அழகானவர், அவர் கண்கள் அப்படியே புறாவின் கண்கள், அவருடைய மூக்கு நீட்டமா அழகா வெள்ளாம்பழம் போல இருக்கணும், எடுத்து வச்சுக்க முடியுமா? அதை மட்டும் வெட்டி யாராலையும் மாம்சத்தை வைத்துக் கொள்ள முடியாது. மாம்சம் மண்ணானது, மண்ணுக்கே திரும்பும். அதனாலதான் சொல்றாரு, அனித்தியமான இந்த மாம்சத்தை குறித்து அதிகமா யோசிக்காமல், அழிந்து போகிற மாம்சத்தை குறித்து அதிகமா யோசிக்காம, அழியாமல் இருக்கிற இந்த உள்ளான மனுஷனை குறித்து அதிக கவனம் உள்ளவர்களாயிருங்கள். வாசிங்க கொலோசியர் 3:1-2. அப்ப உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படணும், பலப்படணும்னா you have to search for மேலான விஷயம். ஆமென். உயர்வான விஷயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மேலான விஷயம். கீழ்த்தரமான காரியத்தை உள்ளான மனுஷன் நோக்க மாட்டான். மேலான விஷயம். வாசிங்க, மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த பவுல் மாதிரி ஒரு டாக்டர்னலா எழுதுற ஒரு அர்த்தமுள்ள ஆளை நீங்க பார்க்கவே அவ்வளவு அழகா எழுதுவார். நீங்க பவுல் கிருபை பத்தி பேசிட்டாரு, விசுவாசத்தான் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தான் போது நம்ம எல்லாம் பாவமா பண்ணலாம் அப்படின்லாம் சில பேர் கதை சொல்லுவாங்க. இந்த பவுல் தான் இதெல்லாம் எழுதுறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த நிருபங்கள்லாம் எழுதுறாரு. அவர் எழுதின ஒரு அழகா கொலோசியர்ல சொல்றாரு, பூமியில் உள்ளவைகளை அல்ல. யூ ஆர் தொடர்ந்து நீங்க பூமியில் உள்ள காரியங்களை குறித்து யோசித்து அதற்காக இதுக்காக அது இதுன்னு சொல்லி அதையே நாடி தேடி ஓடுவீர்கள் என்றால் நித்தியமானவைகளை விட்டு விடுவீர்கள். அதனால பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். அல்லேலூயா. எங்க மரிச்சோம்? கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சோம். நம்ம பாவம் எல்லாம் சிலுவையில அறையப்பட்டது. நம்முடைய ஜீவியங்கள் மாம்சத்தில் உண்டான எல்லா காரியத்தையும் எங்க அறையிறோம்? சிலுவையில அறைந்து நம்ம மாம்சம் புதுப்பிக்கப்பட்டு மரித்ததினாலே உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். 6வது வசனம் வாசிங்க. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டா போதும், ஒரு வாட்டி ரட்சிக்கப்பட்டா போதும், பாவம்லாம் நீங்க எது செஞ்சாலும் கர்த்தர் உங்களை மன்னிச்சிருவாருன்னு ஒரு ஜோக் காட்டுறாங்கல்ல, அதீத கிருபைன்னு சொல்லி ஒரு டீம், அவங்க கிட்ட பவுல் தான் எழுதுறாரு. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம். அல்லேலூயா. யாரையும் நான் திட்டலங்க, பைபிள் வசனத்தை தான். பின் டிராப் சைலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ். அந்த மாதிரி ஒரு பின் வந்து டாங்கன்னு கேட்கிற மாதிரி உங்க சைலன்ஸ் இருக்கு. மெயின் இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்கு சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகியவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். நல்லா அந்நிய பாஷை பேசணும், இன்னைக்கும் பேசணும். முடிந்த அளவுக்கு வாயிலே பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தையும். அல்லேலூயா. தெரியுமா, எங்க அண்ணனுக்கு எங்க மாமாவுக்கு அவங்க சண்டை யாரை கூடுவாங்க தெரியுமா? என்னதான் கூடுவாங்க. பேசின வச்சுக்க அப்படியே கொப்பளிச்சிடும். எப்படி எப்படி என்கிட்டலாம் வாயே கொடுக்க முடியாது. என் வாயை துறந்து வச்சுக்க கோவம் இல்லையா? இதெல்லாம் இருந்திருக்கலாம். எப்போ? சிலுவையில மாம்சத்தை அறைவதற்கு முன்பாக. இப்ப சிலுவையில அறையப்பட்ட மாம்சம், சிலுவையில அறையப்பட்ட உங்க ஜீவியம், சிலுவையில அறையப்பட்ட காரியம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எதெல்லாம் இருக்கக்கூடாது? பொறாமை, வாயில பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தைகள், இவைகள் எல்லாம். அல்லேலூயா. எத்தனை பேர் விட்டு விட ஆசையா இருக்கிறோம்? அல்லேலூயா. கேட்கும் போதே இதெல்லாம் எனக்குள்ள ஐயா கஷ்டம் பாஸ்டர் அப்படின்னு நினைக்காதீங்க. உள்ளான மனுஷன் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? என் மாம்சம் அழிந்து
நீங்க வெளிப்படணும். என் மாம்சம் அழிந்து ஆவி பலப்படணும். இதெல்லாம் என்னை விட்டு தயவு செய்து போயிடணும். வாசிங்க தொடர்ந்து. பாஸ்டர் எல்லாம் ஓகே, இந்த வசனத்தை மட்டும் நம்ம தூக்கி வெளியா வண்டி வண்டியா சொல்லுவோம். எப்படி 1 2 கிடையாது, ட்ரக்கா வரும். லாஜிஸ்டிக்ஸ்லாம் வைக்கணும் போல. எத்தனை ட்ரக்கு எத்தனை நாளைக்கு வருதுன்னு. எதுக்கு? நீங்க சொல்ற பொய்க்கு. பாஸ்டர் ஒரு பொய் 2 பொய் இல்ல, ட்ரக்கா அப்படியே தத்ரூபமா சொல்லுவோம் பாஸ்டர். எப்படி தத்ரூபமா? தயவு செய்து பொய்ய உண்மையை சொல்லி, நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லு, உண்மையை சொல்லி பாட அனுபவி. அல்லேலூயா. பொய் சொல்லி பாதாளத்துக்கு போயிடாத. பொய்யை தூக்கி ஓரம் வச்சிருங்க. அல்லேலூயா. நீங்களும் சொல்லாதீங்க. இப்பயே பிள்ளைகளுக்கு சொல்லி வரக்கூடாது. சின்ன சின்ன பசங்க தானே, அதுகிட்ட போயிட்டு அப்பா வந்தா சொல்லாத. எப்படி அப்பா வந்தா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துறாதானே, அப்பா ஊத்திட்டு வந்துடுறேன். அல்லேலூயா. அப்பா ஊதிட்டு வந்துடுறேன். அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாத, அம்மா இதை செஞ்சேன்னு அது பார்க்கும். 2த்தையும் பார்க்கும். அப்பாவும் ஜோக் காட்டுறாரு, அம்மாவும் நான் வளர்த்து காட்டுறேன் பாரு உங்களுக்கு பெரிய. அல்லேலூயா. அங்கதான் இவ்வளவு பெரிய முள்ளா மாறுறது பிள்ளைகள். ஏய் போய் அம்மா இல்லைன்னு சொல்லு, கடைக்கு போயிட்டான்னு சொல்லு. எப்படி கடைக்கு போயிட்டான்னு சொல்லு, அம்மா இல்லைன்னு சொல்லு, அப்பா இல்லைன்னு சொல்லு. உடனே பையன் பாக்குறான், அம்மா இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்றாங்களே. அப்போ கேப்பாரு, நீ இது பண்ணியா? இல்லப்பா. ஏன் போய் சொன்ன? நீங்க நேத்து பண்ணீங்களே, அதான் நானும் நீங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லும். யாரு? உங்க புள்ள. அது வந்ததுன்னா வரும் உங்களுக்கு பெரிய சொல்ல. அல்லேலூயா. அதோட போச்சு, அபிஷேகம் எல்லாம் வெளியே போயிடும். நாலு ஃபுல்லா ஜோம் பண்ணி நீங்க அதை வளர்த்தாலும், வசனங்களை சொல்லி கொடுத்தாலும், உங்க சொல்லி நீங்க பண்ற அந்த சின்ன விஷயம் இருக்குதுல அப்படியே போயிடும். ஏய் உங்க அம்மா சொல்றல கேளு. ஐயா எங்க அம்மா பத்தி தெரியுமா உங்களுக்கு? உங்க அப்பா சொல்றத கேளு. எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு பெரிய சாட்சியில. இந்த சாட்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தைரியமா போய் பொண்ணை மிரட்ட முடியல, தைரியமா போய் பையனை மிரட்ட முடியல, தைரியமா போய் எதையும் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம பக்கமே ஏய் டெய்லி ஜோம் பண்ணு, ஃபர்ஸ்ட் நீ பண்ணுமே. எப்படி ஃபர்ஸ்ட்? டேய் ஒழுங்கா பைபிள் வாசி, ஃபர்ஸ்ட் நீ படிப்ப, அப்புறம் வந்து என்கிட்ட சொல்லுப்பா. அதாவது ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, நீங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுக்காதீங்க, எப்படி ஜெபிப்பன்னு காட்டுங்க. டெய்லி ஜெபம் பண்ணி அதை காட்டுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜெபத்துல வளரும். Don't teach your child how to pray, show your child how to pray. புரிஞ்சுதா நான் சொல்ல வந்தது? உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. இப்படிதான் சொல்லி கை பிடிச்சுக்கோ, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி. இதெல்லாம் இல்ல கதை. நீங்க ஸ்தோத்திரம் 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 நீங்க சொல்ல அதுவும் ஏந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லும். அதை விட்டு நீ பாட்டு வா 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 வான்னு பாத்துனீங்கன்னா அதுவும் வா வா வான்னு தான் சொல்லும். டேய் டூ டூ டம் டிம்னு நீங்க பார்த்து அசிங்கமா பேசுனீங்கன்னா அதுவும் பார்க்கும். அப்படியே போவோம். பக்கத்து வீட்டுக்கு வந்து கூடும், நான் தான் அப்பா நீ தான் அம்மா, வா நம்ம விளையாடலாம்னு சொல்லிட்டு டாம் டூம் டீம் டீம் என்னும். அப்போ சாட்சி. அல்லேலூயா. என்னடா இந்த பையன் ஏன் இப்படி வளர்றான்? ஏன்பா இப்படி வளர்ற? இல்லைண்ணா இல்ல அங்கிள், எங்க அப்பா எங்க அம்மா இப்படிதான். அல்லேலூயா. என்னப்பா அந்நிய பாஷையில பேசுற? எங்க அம்மா இப்படிதான் பேசுவாங்க அங்கிள். என்னன்னா யாரையும் கேட்க தேவை. உங்க பிள்ளைய தனியா கூட்டு போயிட்டு நீங்க எப்படிப்பா உங்க அம்மா விளையாடுவானா முடிஞ்சு போச்சு, மாட்டிப்பேன் கிளீனா பிடித்து விடுவாங்க. பிள்ளைகள் கற்றுக்கொண்டு பேசவில்லை, நீங்க பேசுற வார்த்தையில கேட்டுக்கொண்டுதான். அல்லேலூயா. என் பையன் மதிக்கவே மாட்டான் பாஸ்டர். அதோட வளர்ப்பு காரணமே பசங்களை ஒரு மாதிரி இருக்கும். ஆஹா நம்ம வேணுன்ட்டு ஏதாவது பண்ணிட்டு அம்மா கிட்ட போயிட்டு நீ தானே என்ன வளர்த்த அதனால அப்படி இருக்கு அப்படின்னு அதெல்லாம் காரணமா சொல்லக்கூடாது. இன்னில இருந்து நீங்க ஹவு டு லிவ்னு காட்டுங்க. ஹவு டு லிவ்னு சொல்லாதீங்க. சொல்றது வேற, காட்டுறது வேற. அப்போ செட் யுவர் மைண்ட் ஆன் கிரைஸ்ட். அதாவது 1வது வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. வாசிங்க. மேலானவைகளை தேடுங்கள். அதாவது ஃபோக்கஸ் ஆன் எட்டர்னல் திங்ஸ். நித்தியமானவைகளை தேடுகிறவர்கள் மேலானதை தேடுவார்கள். 4வது பாயிண்டோட சப் பாயிண்ட் இது. நித்தியத்தை தேடுகிறவர்கள் என்ன தேடுவாங்க? நித்தியமானது. அல்லேலூயா. நித்தியமானவைகளை தேடுகிறவர்கள் மேலானவைகளை தேடுவார்கள். வாசிங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2. ஆகையால் அல்லேலூயா. இந்த உள்ளான மனுஷனை குறித்தான சாட்சிகள் நிறைய உண்டு. அந்த மாதிரி சாட்சிகள் வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற
இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க ஒரே பாரமா இருக்குது பாஸ்டர், அவ்வளவு காரியங்கள் எனக்கு உள்ளத்துல, நான் உட்கார்ந்து அழுதனா எனக்கு அவ்வளவு கண்ணீர் வருகிறது, அவ்வளவு துன்பங்கள் இருக்கிறது. நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டியது இந்த எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற எவ்வளவோ சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்துல பொறுமையாக ஓட கடவோம். அப்போ நித்தியமானவைகளை தேடுகிறவர்கள் மேலானவைகளை தேடணும். ரெண்டாவது இதுல அழகா சொல்லி இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடணும். ஹல்லேலூயா. So those who are trying to be eternal things பார்க்க விரும்புகிறவர்கள், eternal things செய்ய விரும்புகிறவர்கள், முதலாவது we have to fix our eyes on Jesus, ரெண்டாவது we have to run our race. நாம பொறுமையோடு இயேசுவுக்குள்ள அவரை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓட கடவோம். வாசிங்க எபிரேயர் 11:24. ஹல்லேலூயா. பொறுமையோடு ஓடுகிறவர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா விசுவாசத்தினாலே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. நீங்க திடீர்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வாழ்ந்துட்டீங்க, திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, டெல்லி மகாராஜோட கடைசி பேர நீங்க தான். எல்லா டெல்லியில இருக்கிற முக்கியமான மாளிகையெல்லாம் உங்களுக்கு தான். ஆனா நீங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான சபை பொறுப்புல இருக்கிறீங்க. இப்போ இந்த பொறுப்பை பார்ப்பீங்களா இல்ல டெல்லி தாத்தாவை பார்த்து போவீங்களா? டெல்லி தாத்தா பார்த்து தான். ஏன்னா பொறுப்பு வேற யாரும் ஒப்படைச்சிட்டு நான் போயிட்டு தாத்தா சொத்தெல்லாம் எடுத்துக்கின்னு சர்ச்சுக்கு தான் வருவேன்னு தான் போவோம். ஹல்லேலூயா. சும்மா ஜோக்குக்காக சொன்னது. ஆனா உண்மையே என்னன்னா, மோசே பார்வோனுடைய மகளுடைய குமாரன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து. பார்வோனா சூரியனுங்க. பார்வோனா சூரியன். அந்த இடத்தையே ஆண்டு கொண்டிருந்த பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. ஏன் அவன் யோசிக்கிறான் தெரியுமா? அவனுக்கு உள்ளான மனுஷனுடைய அந்த அனுபவம், உள்ளான மனுஷனுடைய அந்த உணர்வு அவனுக்குள்ள இருந்தபடினால இந்த உலக ரீதியா இருக்கிற பார்வோனுடைய மகன், ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. இப்போ ஆண்டவர் உணர்த்தும் பொழுது, இப்போ பார்வோனுடைய மகனுடைய குமாரத்தியோட மகன் நினைக்கிறோம். இன்னும் கொஞ்ச வருஷத்துக்குள்ள இந்த பார்வோனே எப்படி இருப்பான்? ஏன்னா ஆண்டவர் தான் அவங்க பெரிய வாதையை கொடுத்து அழிக்க போறாரு, இஸ்ரவேலை வெளியே கொண்டு போற, பார்வோனை இல்லாம ஆக்கிடுவாரு. அதனால நமக்கு இது வேணாம். ஏன்னா இதெல்லாம் என்னது? அநித்தியமானவைகள். பார்வோனுடைய குமாரத்தியோட மகன் என்று எண்ணப்படாமல். ஹல்லேலூயா. நான் சொல்றதுக்கு முன்னாடி பைபிளே வந்துச்சு பாருங்க. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். நான் பார்வோனுடைய சிஸ்டர் மகனுடைய மகன், எனக்கு அதெல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு அதை செய்யணும், இதை செய்யணும் என்று அதை இதை கேட்டு அநித்தியமான சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் இந்த மோசே. பார்வோனுடைய குமாரத்தியோட மகன், நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும், நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவன் யோசிக்காம, அடிமை ஜனம், தேவனுடைய சித்தம் என்ன, அடிமை ஜனமாகி அவருடைய வீட்டை இங்கிருந்து வெளியிலே கொண்டு போகிற பெரிய நோக்கத்தோடு படைக்கப்பட்டவன் நான். அதனால அநித்தியமான இந்த மகனு, அவருடைய மகனு, இவருடைய மகனு, அந்த கதை இந்த கதை அதெல்லாம் வச்சு இந்த ஜோக்கெல்லாம் காட்டி நம்ம பண்ணி பெருசா காட்டலான்ற நினைப்பெல்லாம் அவன் விட்டுட்டு நித்தியமானதை தெரிந்து கொண்டான். பாடு அனுபவிப்பது தான் நித்தியம் அவனுக்கு தெரியும். அவன் நினைச்சிருந்தானா அந்த பார்வோனாவே அந்த மகனுடைய மகனாவே அந்த மகளுடைய மகனாவே இருந்து அப்படியே கேரி பண்ணி போலாம். அங்கிருந்து போய் திடீர்னு மேற மாறி பார்வோனுக்கு எதிராக நிக்கலாம் நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் விரும்பல. இஃப் யூ வாண்ட் டு கம், லீவ் அண்ட் கம். அங்க ஒரு காலு முழுவதையும் விட்டு வா, நான் உன்னை நடத்துகிற காரியத்தை மாத்திரம் பாரு. இந்த பூமியில இதுவரைக்கும் செய்யப்படாத அதிசயங்கள் எல்லாம் மோசேயை கொண்டுதான் ஆண்டவர் செஞ்சாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அநித்தியமான காரியமாகிய பாவ சந்தோஷம், வாசிங்க, தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. முதல்ல என்னது? கொலோசியர் 3:1-2 என்ன சொன்ன? மேலானவைகளை நாடுங்கள். எபிரேயர் 12:1 என்ன சொன்ன? பொறுமையோடு ஓடக்கடவும். மூணாவது என்ன சொன்ன? இனி வரும் பணல் மேல் நோக்கமாயிராமல் எகிப்தினுடைய பொக்கிஷங்களில் எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி நான் இந்த மோசே.
வாசிங்க அந்த வசனத்தை 25ல இருந்து. அதிக பாக்கியம் என்று எண்ணினான் மோசே. அல்லேலூயா. சோ மூணாவது விஷயம், நித்தியமானவர்களை பார்க்கிறவங்க என்ன பார்க்கணும்னா, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருக்கணும். இருக்கிறத நித்தியமானதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அனித்தியமானதை போட்டு பிடிச்சிக்கிட்டு அந்த பலன் என்ன அது என்ன காரியம் நம்ம பார்த்தோம்னா நம்ம விழுந்துருவோம். ஸோ நித்தியமானவைகளை நாடுகிறவர்கள் பொறுமையோடு ஓடணும், மேலானவைகளை நாடணும். அது மாத்திரம் இல்லாம இனி வரும் பலன் மேல நோக்கமா இருக்கணும். அல்லேலூயா. எபிரேயர் 11:1. நிச்சயமா இருக்கிறது. அதுலயா ரோமர் 8:18. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. அல்லேலூயா. மாம்சத்தில் வரதெல்லாம் விட்டுருங்க, ஆவியிலே பலப்பட்டு இனி வரும் பலன் மேல நோக்கமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்க மத்தேயு 6:19-20. பூமியில் உள்ள வேண்டாம் கெடுக்கும் மாம்சத்துக்கு ரீதியான காரியங்களை சேர்த்து வச்சீங்கன்னா, இங்க வேதம் சொல்லுது வாசிங்க, பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், திருடும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அல்லேலூயா. அதனால தான் நித்தியமானவைகளை நாடுங்க. லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று இந்த உலகத்துல விட்டீங்கன்னா கர்த்தர் நித்தியத்தில் அநேக காரியத்தை உங்களுக்காக வச்சிருப்பார். அல்லேலூயா. வாசிங்க பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்பு எங்க உண்டு? நான் அந்த சிட்டிசன், இந்த சிட்டிசன், அந்த கண்ட்ரிக்கு போறேன், இந்த கண்ட்ரிக்கு போறேன், எல்லாம் ஓகே. ஆனா எல்லாமே அனித்தியமானவைகள். அமெரிக்கன் சிட்டிசனா இருங்க, இந்தியன் சிட்டிசனா இருங்க, சிங்கப்பூர் சிட்டிசனா இருங்க, எந்த சிட்டிசனா வேணா நீங்க இருங்க, எல்லாம் அனித்திய. பூமியில இருந்து நீங்க உங்க கூடுல இருந்து உங்க ஆவி போய் விட்டுச்சுன்னா எந்த பாஸ்போர்ட்டும் உதவாது. உங்களுக்கு தேவையான ஒரே சிட்டிசன்ஷிப் என்ன? சிட்டிசன்ஷிப் பரலோக குடியிருப்பு தான் உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டானது. அந்த பாஸ்போர்ட் தான், இந்த பாஸ்போர்ட் கிடையாது. வாசிங்க, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல உண்டு. அல்லேலூயா. கடைசியா வாசிங்க 2 தீமோத்தேயு 4:7-8. பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நான் சரீரத்திலே போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை ஆவிலே அழகாக முடித்தேன், உள்ளான மனுஷனுடைய விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக நிச்சயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அவர் தருவார். சோ அவர் அழகா நல்ல போராட்டத்தை போராடினார். ஏன்னா ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம் உண்டு. மாம்சம் ஆவியையும் ஆவி மாம்சத்தையும் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்குது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். அப்படி இருக்கும் பொழுது நல்ல போராட்டத்தை அவர் போராடி ஓட்டத்தை முடித்து உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொண்டார். என்ன விசுவாசம் என்றால், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக நித்தியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் எனக்கு அதை தந்தருளுவாரே. எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் எல்லாருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? இந்த வாரத்தோடு இந்த உள்ளான மனுஷனுடைய காரியங்களை முடிக்கிறேன். உள்ளான மனுஷன் உன்னத பலத்தால நிறைந்து நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வளருவானாகில், நித்தியத்தை மாத்திரம் பார்த்து வளருவானாகில், அந்த உள்ளான மனுஷனுக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கும். யாரெல்லாம் அவருடைய பிரசன்னமாகுதலை வேண்டி விரும்பி காத்து நிற்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற துயரம், பாரம், கஷ்டம் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு மாம்சத்தில் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம்ப்பா. ஆனாலும் அருமையான இந்த உள்ளான மனுஷன்
கர்த்தருக்குள் நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே இருக்கட்டும், நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கட்டும், நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கட்டும், நாளுக்கு நாள் நித்தியமானவைகளை நாடிக்கொண்டே இருக்கட்டும். லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று நான் கருதணும். ஹல்லேலூயா. எல்லாம் கேளுங்க. லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நாங்கள் விட்டு விடணும். இனி வரும் பலனுமே நோக்கமா இருக்க வேண்டும். அநித்தியமான சந்தோஷம் எங்களுக்கு வேணாம், நித்தியமான சந்தோஷம் எங்களுக்கு போதும்பா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று இயேசு ராஜாவில் இந்த வேலைக்காக ஷிலரடாந்தமோ தரரலந்தேரா சலோமா வரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். வரமழைப்பின் பந்தயம் எல்லாரும் வாயில திறந்து சொல்லு, பாடுவோமா? இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக வழுவாமல் பாதுகாக்கிற பிதாவுடைய அன்பும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் அன்னியமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம்மோடு இருப்பதாக. நாத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. லேலுயா லேலுயா லேலுயா.